சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் EVKS இளங்கோவன் தன்னிச்சையாக முடிவெடுக்கக் கூடாது என அந்த கட்சியின் துணைத் தலைவர் வசந்தகுமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ரமேஷிடம் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தற்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய வசந்தகுமார் முன்னாள் MLA நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலுத்துட்டே வருகிறது. EVKS இளங்கோவனை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கை, எதனால் இந்த கோரிக்கை நீங்க தொடர்ந்து முன்வைக்கிறீர்கள்? அதாவது ஒரு இயக்கம் என்பது இயங்க வேண்டும் என்று சொன்னால் தலைமை சரியாக இருக்க வேண்டும். தலைமை என்பது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் நியமிக்கப்பட்டது. அதாவது அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்களையும் தலைவர்களையும் அரவணைத்து சென்று இயக்கத்தை வளர்ப்பதுதான் ஒரு தலைமைக்கு ஒரு முக்கிய ஒரு எண்ணமாக இருக்க வேண்டும், ஒரு திட்டமாக இருக்க வேண்டும். அது தவறுகின்ற நேரத்தில் எங்களுடைய குறைகளை எங்கள் தலைவரிடம் எடுத்துச் சொல்வதற்காகத்தான் நாங்கள் டெல்லி சென்றோம். ஆனால் அவர் நேற்று டெல்லியில் பேட்டி அளிக்கும் போது இது போன்றெல்லாம் கிடையாது அப்படின்ற ஒரு தோரணையில் பேசியிருக்கார். குறிப்பாக அவர் தங்கபாலுவை அதிகமாக விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த தலைவர் பொறுப்பை பொறுத்தவரை எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லை என்ற ஒரு பொருள்தான் அவர் புகுல் வாசனிக்கு அறைக்கு வெளியே வந்து பேட்டி கொடுத்திருக்கார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது குறையை சொல்லுவதற்கு நாங்கள் செல்லுகிறோம், அது நிறைவாக மாற்றுவதற்கு அல்லது குறை இருந்தால் நான் சரி செய்து கொள்ளுகிறேன் என்பதுதான் ஒரு தலைமைக்கு ஒரு அழகாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் மிகவும் தரம் தாழ்ந்து பேசுவது என்பது நமது கட்சிக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு மிகவும் இழுக்காக அமையும். எனவே ஒரு தலைவர் மீது மற்றொரு தலைவர் குறை சொல்லுவது என்பது சாதாரணமாக அரசியல் நடப்பது. அது நாகரிகத்தின் அந்த எல்லையை மீறி போகக்கூடாது என்பதுதான் எனது எண்ணம். இருவர் கருத்திலும் சில நேரங்களில் கடுமையாக இருக்கலாம், அதை தவிர்க்க வேண்டும். புதிய தலைவராக வரக்கூடியவர் எந்த மாதிரியாக வர வேண்டும், அல்லது வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தலைவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் எந்த மாதிரியாக செயல்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஏற்கனவே அனுபவம் உள்ள தலைவர்களுடைய சேர்ந்து ஒரு குழுவாக அமைத்து, ஒரு அமைச்சரவை மாதிரி அமைத்து அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து இன்னும் ஒரு கட்சியிடம் நான் பேச வேண்டும். தனிப்பட்ட முறையில் நான் பேசி அதை முடித்து விட்டேன் என்று சொல்வதை விட அந்த ஒரு குழுவாக அமைத்து, அதில் மத்திய அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், மாநில தலைவர்களாக இருந்தவர்கள் இருக்கின்றார்கள், அனுபவசாலிகள், அவர்களையெல்லாம் கலந்து ஆலோசித்து எப்படி நாம் அதை மற்ற கட்சியிலும் போய் தொடர்பு கொள்ளலாம், என்ன கருத்தை வலியுறுத்தலாம் என்பதை எல்லாம் ஆலோசனை செய்த பிறகு ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மற்ற கட்சிகளிலும் கூட்டணியை பற்றி பேசலாம். அதாவது மாற்று கட்சியினரை ஒரு அநாகரிகமாக பேசுகிறார் என்ற ஒரு வார்த்தையை தங்கபாலு பேசும்போது சொன்னார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அந்த கருத்து அந்த மாதிரி செயல்படுகிறாரா EVKS? அதாவது சில நேரங்களில் தலைவர்களை, அதாவது மாற்று கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, சொல்லுகின்ற சொல் சில நேரத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதும் தங்கபாலுவின் கருத்தாக இருக்கலாம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்து அதனுடைய துணைத் தலைவர் வசந்தகுமார் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.